நமஸ்காரம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பாபநாசம் அருகில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழே வரும் பாபநாசம் அருகில் ஜெகத் ரக்ஷகன் பெருமாள் கோவிலில் இருக்கும். இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற கோவில். இது ரொம்ப புராதனமான கோவில், ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ரொம்ப அமைதியான கோவில். இதை பற்றி நம்ம அங்கே இருக்கிறவர்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், share and like. திருக்கூடலூர் திவ்யதேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். பெருமாளை பற்றி 10 பாசுரம் பாடியிருக்கார். பெருமாள் நின்ற திருக்கோலம் தீர்த்தும் சக்கர தீர்த்தோ திருமுகோ கிழக்கு திருமுகம் மூழவர் திருநாமம் வையம் காத்த பெருமாள் வராக அவதாரத்திற்கு முன்னால தோன்ற பெருமாள். இரண்யாச்சகன் அரக்கன் பூமாதேவி 7 சமுத்திரத்துக்கு கீழே எடுத்துன்னு போகும்போது தேவர் முனிவர்லாம் பெருமாளை கூடி நின்று பிரார்த்தனை பண்ணி சேவிச்சனால இந்த ஸ்தலத்துக்கு பேர் திருக்கூடலூர்னு பேர். அப்படி கூடி நின்று சேவிக்கும் போது பெருமாள் இந்த ஊரில் தோன்றி இந்த ஊருக்குள்ள பூமிக்குள்ளே போய் ஸ்ரீ முஷ்ணம்ங்கிற ஊரில் வராக பெருமாளாக வரன். அதனால இந்த பெருமாளுக்கு தமிழில் வையம் காத்த பெருமாள்னு பேர், சான்ஸ்கிரிட்டில் ஜெகத் ரட்சகன்னு திருநாமம். உலகத்தை காக்கிறதுக்காக தோன்றின பெருமாள். இந்த ஸ்தலத்துக்கு பேர் திருக்கூடலூர்னு பேர். இது பாபநாசம் தாலுக்கா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஆடுதுறை பெருமாள் கோவில்னு இங்கே கேட்டுன்னு வரணும். கும்பகோணம் டு திருவியார் ரோட்டில் இந்த பெருமாள் சன்னதி இருக்குது. இங்கே பெருமாளுக்கு என்ன வேண்டிட்டு வந்தாக்க நிறைவேறது, என்ன மாதிரி வேண்டிக்கணும்? அதாவது கல்யாணமாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிரார்த்தனை செய்யணும். அவள் பேரில் ஒரு 16 நாள் அர்ச்சனை பண்ணணும். வெண்ணெய் கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணினா அவள் சேர்ந்துருவா. இங்கே பெருமாளே தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருந்து சேர்ந்த இடம்ங்கிறதுனால பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கிறவா ஒன்று சேர்றதுக்கான ஒரு ஸ்தலமாக இது பரிகார ஸ்தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா கட்டாயம் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி நிறைய பேருக்கு இங்கே நடந்திருக்கு. ஆனால் சேவார்த்திகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கா இல்லையா இந்த கோவில் எல்லாம்? ஏதாவது திவ்யதேசம் பார்க்கணும்னு சொல்லி வரவங்க தான் இங்கே வராங்க, மற்றபடி யாரும் ஜாஸ்தி வர்றது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிற கோவில் ஜெகத் ரக்ஷகன் கோவில். தமிழில் வையம் காத்த பெருமாள், ரொம்ப அழகான பேர் இல்லையா? வையம் காத்த பெருமாள் அப்படின்றது தமிழில் ரொம்ப அழகான பேர். ஆனால் இங்கே பார்த்தீங்களா 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அவ்வளோ ஒரு வசதியான கோவில். சனிக்கிழமை இன்னைக்கு. ஆனால் சேவாத்திரிகள் யாருமே இல்லை. நம்மளும் பெருமாளும் ஏகாந்தம். அது ஒரு விதத்தில் நன்னா இருக்கு. நம்ம பெருமாளோட ஐக்கியம் ஆயிடுறோம், பெருமாளோடையே அங்கேயே இருக்கோம் அப்படின்றதுக்கு நினைக்கிறச்சு ரொம்ப நன்னா இருக்கு. கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு பெருமாளை பார்க்க முடியாமல் அரை நிமிஷத்தில் பார்த்துட்டு ஜெர்கண்டி சொல்லி போங்க போங்க சொல்லி அதெல்லாம் இல்லை. இங்கே பெருமாள்கிட்ட நின்றுண்டு அப்படியே உங்கள் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோவிலை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. நம்ம இந்த கோவில் ஸ்தல விருஷத்துக்கிட்டக்க இருக்கும். பலா ஸ்தல விருட்சம். இந்த மரத்துல பார்த்தேன்னாக்க அங்க அப்படியே சங்கு ஸ்வயம்பூவா மரத்திலேயே அப்படியே உருவாயிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமா இருக்கு. அதனால இந்த இதை ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வரா சேவார்த்திகள்லாம் இந்த அதிசயத்தை பார்த்து கண்டிப்பா பெருமாளோட அனுகிரகம் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கோவில்ல தாயார் புஷ்பவல்லி தாயார், அதை தவிர ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கு. இங்க நம்ம ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் பண்ற வேலையை பாருங்க. இஸ் அன் என்ஜினியர் பை ப்ரொஃபஷன், ரிட்டையர்ட் என்ஜினியர். ஆனா இங்க ரொம்ப இந்த இலை தழைகள்லாம் நிறைய இருக்கு. யாருமே அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணல. ஆனா இவர் பாருங்களேன், அழகா இந்த வெயிலையும் ரொம்ப அழகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவரை கொஞ்சம் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சேவார்த்திகளும் தன்னால இயன்றத கோவில்களுக்கு செஞ்சாலே போறோம். நம்ம யாரையுமே நம்ப வேண்டாம். நம்ம கோயில்களை நம்ம சுத்தமா பாதுகாத்துக்கலாம். நம்ம அவரை மீட் பண்ணலாம்.
நமஸ்காரம் சார், உங்க பேர் என்ன? நமஸ்காரம் மேடம், என்னோட பேர் இளங்கோவன். எனக்கு நேட்டிவ் வந்து இங்கே ஐயம்பேட்டை பக்கத்தில் தான் இருந்துட்டு பாண்டிச்சேரியில் 30 இயர்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் நான். லாஸ்ட் ஜூலையில் தான் நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனது. ஸோ நம்ம நிறையா ஆன்மீகத்தை வளர்க்கணும், இந்துமாக வளரணும் அப்படின்ற போது இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேகிங்காக போயிட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அரசாங்கமோ இல்லை தனிநபரோ யாரும் வர்றதுக்கு சரியான நபர்கள் கிடைக்கல. ஸோ இதை நாம் வீணாக பொழுது கழிக்கிறதுக்கு டிவியோ சீரியலோ மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வருஷமாகவே எல்லா கோயில்களுக்கும் சுற்று வட்டார கோயில்கள் அத்தனைக்குமே வந்து கைங்கரியம், நந்தவனம் பராமரிப்பு, வேறு யாராவது வாலண்டியர்ஸ் கூட்டாக்க பண்ணுறது, ஈவன் இப்படி சொந்த வீட்டை தவிர மற்ற வீட்டுக்கெல்லாம் இல்லாத சன்னதிகளுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எந்த கைங்கரியமும் எந்த நேரத்துக்கும் செய்யறதுக்கு நான் தயாராக இருந்துட்டுருக்கேன். என்ன நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறத விட கடவுளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அங்கெல்லாம் பண்ணிட்டு மன திருப்தியாக இருந்துகிட்ருக்கு. ஓரளவு கையில் நல்ல சம்பளம் வந்துட்டுருக்கு, வீட்டில் இருக்குது, நல்ல விவசாயம்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கு. விவசாயம் பண்ண போக நேரம் போக பாக்கி உள்ள நேரத்தை பொழுதை கழிக்காமல் நம்ம பண்ணிட்டு உட்காந்துருக்கு. கேட்டீங்க இல்லையா, என்ன ஒரு இது ஆன்மீக பணி செய்யறாரு. இப்படி எல்லாமும் பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் செய்யலாம். வந்து சேவிச்சு அர்ச்சனை தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி சில பல கைங்கரியங்கள் எடுத்து நம்ம பண்றச்சே மனசுக்கு திருப்தியும் கிடைக்கிறது, சுத்து வட்டாரமும் நல்லா சுத்தமாறுது, பெருமாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கிறது. நம்ம இளங்கோவன் மாதிரி நம்ம நிறைய பேர் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. நன்றி. நன்றி சார். இது வரைக்கும் ஒரு அருமையான கோவிலை பார்த்தோம். ஒரு சுயம் சேவகர் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரையும் பார்த்தோம். அமைதியான கோவில். கண்டிப்பா எல்லாரும் இங்க வந்து இந்த பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.